டைம் ஆகுது. எங்க இறந்திருக்கீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு. ஒரு சேலை கட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அத்த அதை எப்படி வேகமா பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காவ? இசை போன நேரத்துக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு சேலை கட்டிட்டு வந்துடலாம். ஹலோ அத்த, பூஜைக்காக சேலை கட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்பெஷலா கட்ட வேண்டாமா? அதான் நேரமாகும். வெயிட் பண்ணுங்க. என்ன போதுண்டா, ரொம்ப சமாளிக்காத. எங்க அம்மா, நான் வேணும்னா அண்ணியை கூட்டிட்டு வரட்டுமாமா? எல்லாத்தையும் இசை பண்ணுவான்னு சொன்னான்ல, அவனையே போய் பார்த்துட்டு வர சொல்லு. ஒருவேளை இவ்வளவு கஷ்டமான பூஜையில எப்படி கலந்துக்கிறதுன்னு சொல்லி பயந்து போய் வீட்டுக்கே போயிட்டாளோ? அவன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. விஷால், பேசிக்கிட்டே இருக்காம போய் இசைய கூட்டிட்டு வா. அப்பா என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? இவ்வளவு பெரிய இடத்துல நான் எங்கன்னு போய் தேடுறது? வந்துருவாப்பா. டேய், நீ ஒரு பக்கமா தேடு, நான் ஒரு பக்கமா தேடுறேன். சரி இருங்க, தேடிட்டு வரோம். பாப்பலாம். எங்க கதவை திறந்து விடுங்க. இசை, 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 ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? இசை, ஹலோ, இசை, எங்க யாராவது இருக்கீங்களா? இசை, அவ வரவே மாட்டான். அம்மா, நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜையில உட்காரணுமா? இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், அவளை பூஜையில உட்கார வைக்க வேண்டான்னு. கேட்டா தானே நீங்கெல்லாம்? ஏய், ஸ்ரீஜா, அத்தை, அவ வர மாதிரி தெரியல. பூஜைக்கு நேரம் ஆகுது. பேசாம நீ வந்து பூஜையில உட்காரு. அது இல்ல, விஷாலுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவான். வேண்டாத்த. அவன் சத்தம் போடுறதுக்காகலாம் நாம அமைதியா இருக்க முடியாது.